கோவை ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். 100 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, இது ரெண்டையும் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அரை முடி தேங்காய், அதையும் நம்ம நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கிடலாம். சட்டியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் ஜீரகம், 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். 100 சின்ன வெங்காயத்தை பொடியாக அறுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். ஒரு தக்காளி, அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 3 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள். இது காரம் இருக்காது, கலருக்காக போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு இதையும் சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கிடலாம். இது மீன் கடையில் வைக்கிற மீன் குழம்பு பொடி. இது டேஸ்ட்டு, மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க. அரைச்சி வச்ச தக்காளி வெங்காய பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஊற்றிடலாம். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலக்கி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய், இதையும் அதில் போட்டு ஒரு கொதி மட்டும் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க மீன் அதை இதில் சேர்த்துடலாம். மீன் போடும்போது நம்ம அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு தான் போடணும். ரொம்ப வேக விட்டோன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். அதனால் பார்த்துக்குங்க. அது நல்லா கொதிச்சோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம கரண்டி விட்டு கிளறும்போது ரொம்ப கிளறிடக்கூடாது, மெதுவாக கிளறணும். ஆனால் தான் மீன் உடையாமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மீன் குழம்பு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.